श्रीमती रामानुजाय नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் நம்ம 27 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் கடைசி 2 ஸ்லோகங்கள் உயிரான கருத்து பகவான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி, அதில் பகவான் யார் வேணாலும் பகவான் கிட்ட நெருங்கலாம், யார் வேணாலும் பகவான் கிட்ட பக்தி செய்யலாம், ஆனால் தேவையான தகுதி பக்தி ஒன்று மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அன்போடு கலந்த பக்தி, தனக்காக எதுவும் செய்கிறேன்னு இல்லாமல் எல்லாமே செய்கிறது அனைத்துமே பகவானுக்காக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு செய்யணுன்றதையும் பகவானே எடுத்து சொன்னார். சரி, அப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும்ன்றதையும் அடுத்து 28வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. சுபா சுப ஃபலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. ஈவம் இப்படியாகன்னா எப்படி? சந்நியாச யோக யுக்தாத்மா, அதாவது தான் செய்கிறது, தான் உண்பது, கொடுக்கறது, தவம் புரிவது, தான் யாக யஜ்ஞங்கள் எது செஞ்சாலும் அது செய்யறது எல்லாமே கண்ணனிடத்திலேயே சமர்ப்பித்து விட்டவன் யார், அப்படி ஒரு நெஞ்சு படுத்தவன் யார் இருக்காங்களோ, அதாவது தனக்காகவும் நான் தான் செய்கிறேன்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல், தனக்காக ஏதோ ஒரு தாழ்ந்த பலனுக்காக அப்படி செய்கிறேன்ற அந்த ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல், பெருமாளுக்கே எல்லாமே, பகவானுக்கே எல்லாமே செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நெஞ்சு படைத்தவங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுப அசுப பலைஹி, இன்ப துன்பம் எதுவாக இருக்கட்டும், இல்லை புண்ணிய பாவத்தினுடைய பலன்கள்லாம் ஏற்படும் இல்லையா? இப்போ நம்ம சாதாரணமாக உலகத்தில் நம்ம எது செஞ்சாலும் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறோம், நமக்காக செய்கிறோம், அந்த மாதிரி செய்கிறோம். அதனால நமக்கு பாவ புண்ணியங்கள் போன்ற கர்மங்கள்லாம் ஏற்படுது. ஆனால் இப்போ பகவானுக்கே எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு தனக்காகன்னு எதுவுமே செய்யாத போது என்ன ஆகுதுன்னா, சுப அசுப பலைஹி கர்மபந்தனைஹி, இந்த புண்ணிய பாவம் அப்படின்ற அந்த கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கட்டுக்கள்லேருந்து அதில் கட்டுப்பட்டு தான் இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப நம்ம பிறந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த கட்டுக்குள்ளேருந்து மோக்ஷியசே விடுபடுறாங்க. இந்த மாதிரியாக பகவானுக்குன்னே எல்லாமே செய்கிற ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லை, அது விடுபட்ட பிறகு என்ன ஆகுது? விமுக்தக, அப்படி விடுபட்ட ஒருத்தர் மாம் உபைஷிசி, என்கிட்டயே சேர்ந்துடுறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது பகவான் எப்படி அழகாக படிக்கட்டாக கொண்டு வராரு பாருங்கள். முதல்ல நான் என்னதான் பரமாத்மாவாக இருந்தாலும் நான் ரொம்ப தூரம்லாம் இல்லை, நான் எட்ட முடியாத உயரத்துலலாம் இல்லை, யார் வேணாலும் என் கிட்டக்க வரலாம், என்கிட்ட பக்தி செய்யலாம், தகுதியெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, அன்பு கலந்த பக்தியோடு வரணும், அவ்வளோதான் அப்படின்னு. அதை எப்படி செய்யணும்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார். எத்கரோஷி யதஷ்னாசி அப்படின்னு, செய்யறது எல்லாமே, சாப்பிட்றது எல்லாமே, யாக யஜ்ஞங்களோ இல்லை பூஜைகளோ என்ன செஞ்சாலும் அது எல்லாமே பகவானுக்காகனே நினைப்போடு செய்யணுன்றதையும் பகவான் எப்படி எடுத்து சொன்னார் 27வது ஸ்லோகத்தில். இப்படி செஞ்சுட்டு வந்தால் என்னன்றது 28வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இப்படி ஒரு நெஞ்சு படைச்சவங்க, அதாவது தான் என்ன செஞ்சாலும் நான் தான் செய்கிறேன்ற அந்த ஒரு கர்வமோ எண்ணமோ இல்லாமல், தனக்காக செய்கிறேனோ இல்லை ஒரு தாழ்ந்த பலனுக்காக செய்கிறேனோன்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு யார் செய்கிறாங்களோ அவங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படின்ற அந்த கர்மங்கள்ன்ற அந்த கட்டிலிருந்து விடுபட்ட ஒருத்தவங்களா பகவானையே போய் அடையிறாங்க அப்படின்றது தான் பகவான் நமக்கு சொல்ல வராரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.